தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் கற்பூரவள்ளி இலையை வைத்து ரசம் மாதிரி உங்கள் மதிய உணவில் சமைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கற்பூரவள்ளி இலை சட்னி துவையல் மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்போது நம்ம நுரையீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். நுரையீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 முக்கியமான வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. ஒன்று தைமால் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கார்போக்ரால் அப்படின்னு. இந்த 2 வேதிப்பொருளும் அடிக்கடி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இது எதுவுமே ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள். இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்காவது நெஞ்சு சளி வந்துடுச்சு, அந்த ஃப்ளெம்மை வெளியேற்றம் செய்யணும், இல்லை காய்ச்சல் இருக்குது அப்படின்றவங்களாம் கற்பூரவள்ளி இலைகளை வைத்து கஷாயம் தயார் பண்ணி காலை உணவுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிடம் முன்னாடி, அதே மாதிரி இரவு உணவுக்கு 20 நிமிடம் முன்னாடி தொடர்ந்து 4 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த காய்ச்சல் பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். நம்ம உடல் உஷ்ணமும் சமநிலைக்கு வந்துடும். அதே மாதிரி